டு த சேனல். நம்ம வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வீடு ஃபுல்லாக சிமெண்ட்டும் சுண்ணாம்புமாக தாங்க இருக்குது. இங்கே சும்மாவே அடிக்கிற காற்றுக்கு டஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இப்போது சொல்லவே வேண்டாம், செடி ஃபுல்லாக வெள்ளை கலராக தாங்க இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கழுவி விட்டுட்டே இருக்கேன். இருந்தாலும் செடி ஃபுல்லாக இந்த சிமெண்ட்டு புகையாக படிஞ்சிருக்கு. அப்படியே விட்டோன்னா 1 or 2 டேஸ்லேயே டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். புதினா நல்லாவே வளர்ந்துருக்கு. நான் வீக்லி ஒன்ஸு தான் புதினா சட்னி, பிரியாணி இல்லைன்னா புதினா சாப்பாடு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்குவேன். டெய்லியும் ஒரு 4-5 இலை அந்த டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுப்பேன். இந்த புதினாவோட தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நிலத்தில் வச்சுருந்தா நல்லாவே படர்ந்துருக்கும். அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு 2-3 டேஸ் போட்டு வச்சு திரும்ப இன்னொரு பாட்டில் வச்சு விடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதே பாட்டில் இது திரும்ப திரும்ப இதில் புதுசாக வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா தண்டெல்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் ஓல்டான மாதிரி இருந்தது. 1 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக மண்புழு உரம் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி டெய்லியும் ஊற்றுவேன். இதாங்க மெயின்டைன் பண்ணுறேன். இது துளசி செடி. இந்த டஸ்ட்டில் இருந்திருந்து வீட்டில் எல்லாத்துக்குமே சளி இருமலாக இருக்குது. அதனால் இந்த கற்பூரவள்ளியும் துளசியும் கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வர சாரை குட்டி பசங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் செடியே மொட்டையாயிருச்சு. இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி செடி நல்லா பஞ்சாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மாதிரி வாடிட்டு இருக்குது, கருகிட்டும் இருக்குது. இது என்ன ரீசன்? இதுக்கு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க செடி ஃபுல்லாக டஸ்ட்டாக நம்பி இருக்குது. இதை டெய்லியும் வாஷ் பண்ணி விடலைன்னா செடியே ஸ்பாயில் ஆகிடும். சரி, உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே எடுத்திருக்கேன். இது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சிமெண்ட் டஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்காக பாட்ஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது செட் ஆஃப் 5ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். கூடவே பிளேட்ஸோடு வந்தது. குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. சைஸுமே ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, நல்ல சைஸில் கரெக்டாக இருந்தது. பாட்ஸ் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இது வாங்கின நேரம் நான் மீஷோவில் 260 ருபீஸ்க்கு பார்த்தேன். அமேசானில் 360 ருபீஸ்க்கு இருந்தது. மீஷோவில் 260 ருபீஸ்க்கு இருந்தது. ரிவ்யூஸில் போயிட்டு இந்த ஒரிஜினல் இமேஜஸ் எல்லாம் செக் பண்ணால் சேம் இமேஜஸ் தான் இருந்தது. அதனால் இதை ரிட்டன் போட்டுட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டுட்டேங்க. 100 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. பார்க்கலாம், அதோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா திரும்ப இதுவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு இதை இப்போது ரிட்டன் போட்டுட்டேன். வீட்டில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பொருட்களை வாரத்தில் ஒரு முறையாவது சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலன்னா அந்த பொருளே ஸ்பாயில் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த ட்ரேவும். இது SS மெட்டீரியலில் இருந்தாலும் இந்த உப்பு கரைக்கு சீக்கிரமாக துரு பிடிச்சிருது. அதனால் இதை அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை இதை நல்லா கழுவி வச்சுட்டு நம்ம பாத்திரம் கழுவி போட்டோன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்காது. அப்படி இல்லைன்னா ரொம்ப துருப்பிடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப துருப்பிடிச்சதுக்கப்புறம் கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற இடத்தையும் டெய்லியுமே க்ளீன் பண்ணி ஒரு சோப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ட்ரே வச்சு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி போட்டோன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி கிச்சனில் இந்த டேபிள் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் ஒர்க் தாங்க பண்ணினேன். எங்கள் வீட்டில் இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் எப்படி தான் சேருன்னே தெரியாது. நான் அவ்வளோ சேர்த்திடுவேன். எனக்கு பெருசாக இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனால் பாத்திரம் சிங்கில் இருந்தாலும் பிடிக்காது. இந்த வேலை முடிஞ்சதுனா தான் எனக்கு என்னவோ எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு பாத்திரம் கழுவின கையோட ஒரு சில வேலைகளையும் நான் சேர்ந்து செஞ்சு வச்சுடுவேன். இந்த பைப்பு க்ளீன் பண்ணுறது, இந்த சிங்க்கு நல்லா தேய்ச்சி கழுவி விடுறது, கேஸ் ஸ்டவ் தொடச்சி விடுறது, இதெல்லாம் ரெகுலராக டெய்லியும் செய்கிற வேலை. இது இல்லாமல் அடிக்கடி இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் ஹார்பிக் ஊற்றி நான் தேய்ச்சி விடுவேன். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம தேய்க்காமல் விட்டுட்டோன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுதுங்க. அதே மாதிரி இந்த டைல்ஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிரும். இதையும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த முன்னாடி மட்டுமாவது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப எண்ணெய் பசை பிடிச்சி ரொம்ப மோசமாகாமல் இருக்கும். இது மாதிரி டெய்லியும் எல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. இது ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோன்னா பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தேய்க்கிற மாதிரி இருக்கும்.
எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு கஷ்டம் தெரியாது. அப்படியே சேர்த்தி வச்சு ஒன்றா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஒரு பொருளையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா தெரியாது. அப்படி இல்லைன்னா சில பொருட்கள் வீணாகவே போயிருங்க. எனக்கு டெய்லியுமே இந்த டேபிள் டாப்பை அந்த ஸ்ப்ரே அடித்து தொடச்சி விட்டால் தான் தொடச்சி விட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சும்மா தொடச்சி விட்டால் அது சுத்தமான மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறதே இல்லைங்க. கேஸ் ஸ்டவ்வும் அதே மாதிரி தான். ட்ரை கிளாத்தில் வச்சு சும்மா தொடச்சி விட்டால் அது க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. டெய்லியும் இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி கழுவி விடுற மாதிரியே இருக்குது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேங்க, நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் போதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி கழுவுவேன் அப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்லை. காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5:30 5:45 ஆயிரும். அறக்க பறக்க வீடு கூட்டி பாத்திரம் கழுவி துணி துவைச்சி நைட்டுக்கு டின்னர் பண்ணி மகிக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து அடுத்த நாளுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ரொம்ப ஏர்லியராக எழுந்திரிச்சா தான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டிஃபனுக்கும் பேக் பண்ணிவிட்டு பையனுக்கு தேவையானதையும் செஞ்சு வச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த லைஃபெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எப்படி இருந்தோன்னு நினைக்க தோணுது. ஆனால் இந்த மாதிரி வேலைங்கள்லாம் அடிக்கடி செய்யக்கூட முடியாத மாதிரி தான் இருக்கும். ரெகுலர் பேசிஸில் என்ன நீடு இருக்கோ அதை செஞ்சுட்டு போக தான் டைம் இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்ப்ரே பாட்டிலையும் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது கூடவே இந்த சோப்பு டப்பாவையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவும் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா ஹார்பிக் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணோன்னா இந்த மஞ்சள் கலரில் பிடிச்சிருக்க கரை எல்லாமே சுத்தமாக போயிடும். எங்கள் கிச்சனில் என்ன ப்ராப்ளம்னா, நான் பாத்திரம் கழுவி வச்சா பாத்திரம் கழுவின தண்ணியெல்லாம் சிங்க்குக்கு வராமல் ஆப்போசிட் சைடு செவுதில் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஒரு வழியாக இந்த டேபிள் டாப் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுங்க. இதை முடிச்சு எடுத்ததுமே லைட்டாக பசி வந்துருச்சு. இப்போ குயிக்காக ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி டெய்லியும் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி. இல்லைனா அட்லீஸ்ட் வீக்லி 3 டேஸாவது சாப்பிடலாம். அதுவும் முடியலைன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்ப்ரவுட் சாலட் தான். இது கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். பிளெயின் ஸ்ப்ரவுட் மட்டும் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஈக்குவல் ரேஷியோவில் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸும் ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. நான் ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பொருட்கள் தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பச்சை பயிறு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஓவர் நைட் மூடி வச்சோன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடும். அந்த பச்சை பயிறு நல்லா முளைச்சி வர்றதுக்கு ஒரு சிலர் வெள்ளை துணியில் கட்டியும் வைப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கருமே கடையில் விற்குது. தேவைப்பட்டால் அதுவும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த முளைக்கட்டின பச்சை பயிறுக்குள்ளே ஒரு மாதுளம்பழமும் ஒரு வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 1 கப் மாதுளம்பழத்துக்கு 1 கப்பு ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றோம் இல்லை இந்த பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறையாவே சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இது கூட கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்குங்க. வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸை ஏதாவது ஒரு வழியில் நம்மளுடைய டயட்டில் ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.